விருச்சிகராசியோட இயல்பு இருக்குது. ஒரு 10 வருஷமாக போட்டு வறுத்தெடுத்துடுத்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வெள்ளை முடி வந்துடுது. விருச்சிகராசி பிரதம மந்திரிக்கு இதே ராசி தான். ரொம்ப கஷ்டப்படுறவாலும் இந்த ராசியில் இருக்கா. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணேன்னா இப்போ டைம் சூப்பராக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும். விருச்சிகராசிக்கு கல்யாணம் ஆகுமா? லீகல்லாம் செக் பண்ணி தான் விடுவாங்க. பூர்வீக சொத்து கொஞ்சம் இழுபறி இருக்கும், அதுக்கு சரியாகும். அதே போன்று நிறைய ஐடியாஸ்லாம் அவளுக்கு க்ரியேட்டிவாக தோணும். அப்பாவுக்கு நன்னா இருக்குது, அப்பா மூலமான பலன்கள் கிடைக்கும். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், எங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்மளுடைய மகேஷ் ஐயா நம்ம கூட இருக்காங்க. அவரே உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா? விருச்சிக ராசியோட இயல்பு இருக்குது. ஒரு 10 வருஷமாக போட்டு வறுத்தெடுத்துடுத்து ஐயோ நான் எதுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினாப்புலன்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு. சரி, என்ன பெனிஃபிட்ஸ்? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வெள்ளை முடி வந்துடுது. இதுதான் ஒரு நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்படி தான் ஓடின்னு இருக்கு. இந்த எந்திரன் படத்தில் சொல்லுவார் ரஜினி சார், என்னடா வித்தியாசமாக இருக்குன்னா 1 இன்ச்சு முடி ஜாஸ்தியாக வளர்ந்துருக்குன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பலவிதமான யோசனைகள் மனசில் போட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு இப்போ சூப்பர் டைம் சார். இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்க்குறா. விருச்சிக ராசி பிரதம மந்திரிக்கு இதே ராசி தான். நான் சொல்கிறது நம்மளுடைய பிரதம மந்திரிக்கும் இதே ராசி தான். அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவாலும் இந்த ராசியில் இருக்கா. நான் ஒன்று சொல்லுவேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் பேங்க் இருக்கா? இருக்குது. பேங்க்கில் பணம் இருக்கா? இருக்குது. நீங்கள் போய் கேட்டால் கொடுப்பாளா? உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் கொடுப்பா. இங்கேயும் விருச்சிக ராசிக்கு அப்படித்தான். பூர்வ புண்ணிய பலம் இருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் டெபாசிட் கரெக்டாக பண்ணியிருந்தால் கரெக்டாக டெபாசிட் கிடைக்கும். தானம், நிதானம், அன்னதானம், இந்த மாதிரி சுப காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அவ்வளோவுடைய பலன்கள் கிடைக்கும். சார், விருச்சிக ராசி தான் இவாளுக்கு ஐயோ எப்படி இருக்கா தெரியுமா? அப்போ ஐயோங்கிற மாதிரி அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா. நீங்கள் அதே மாதிரி நல்லது பண்ணலன்னா பிரமாதமாக இருக்கும். சரி, இது நாள் வரைக்கும் நான் பண்ணலை, இந்த காலகட்டத்தில் பண்ணிடுவோம். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலன்னா இப்போ டைம் சூப்பராக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு எவ்வளோ டெபாசிட் இருக்கோ, எவ்வளோ புண்ணியத்தை டெபாசிட் பண்ணியிருக்காளோ, எவ்வளோ பூர்வ புண்ணிய பலம் இருக்கோ, எவ்வளோ அவள் வேண்டியிருக்காளோ அதற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பாயிண்ட் 1. விருச்சிக ராசிக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆகும். பட் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாள். எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாள்? நான் வேலையை சமாளிக்கிறதா குடும்பத்தை சமாளிக்கிறதா, இதில் ஒரு இது இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பேச்சில் கவனம் இருக்கணும். பண விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும். சகோதர சகோதரிக்கு பெஸ்ட்டாக இருக்கும், டாப் டக்கராக இருக்கும். ஒரு விஷயத்தை பேசி அதை சரி பண்ணிட்டு வந்துடுவாள். ஒன்று மைனஸ் ஆனால் இன்னொன்று பண்ணிவிடுவாள். அதே மாதிரி இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கடன் வாங்கி அதை வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகங்கள்லாம் இவாளுக்கு உண்டு. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். லீகல்லாம் செக் பண்ணி தான் வீடு வாங்கணும். பூர்வீக சொத்து கொஞ்சம் இழுபறி இருக்கும், அதுக்கு சரியாயிடும். தாயாருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு எலும்பு, கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயம் குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் கூட இருக்கலாம். வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, குழந்தைகளையும் கூட்டின்னு போகக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியம் சரியாகும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பாக கிடைக்கும். IAS, IPS
நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன் சார், நான் நிறைய ஒரு நேவியில் இருக்கேன், தேச பாதுகாப்பில் இருந்துட்டுருக்கேன், அப்பா நல்லா இருக்கும். அதே சமயத்தில் ஒரு முடிவெடுக்கும்போது கணவன் மனைவிட்டு டிஸ்கஸ் பண்ணணும், லிசன் பண்ணணும். நான் என்ன கேட்டேன், நான் என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு மனைவி கேட்பேன். அப்போ கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களில் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லிட்டோம்னா நல்லது. சில நேரங்களில் மெமரி பவர் லாஸ் ஆகிடும். உங்கள்கிட்ட தான் கொடுத்த 10,000 ரூபா, அப்புறம் பார்த்தா டேபிளில் தான் இருக்கும். ஸோ அவள் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போன்று நிறைய ஐடியாஸ்லாம் அவளுக்கு க்ரியேட்டிவாக தோணும். அப்பாவுக்கு நன்னா இருக்குது, அப்பா மூலமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வம் தெரியாத வாழ்க்கெல்லாம் குலதெய்வம் தெரியணும், அவதே ஒரு சரியாக சந்தோஷமாக ஓ பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம். சின்ன சின்ன விஷயங்களில் தான் தெரிஞ்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு. தெரியாத தொழில் பண்ணக்கூடாது, தெரிந்த தொழில் பண்ணுறது நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் கொஞ்சம் திருப்தி இருக்காது, ஆனால் கிடைச்சதை திருப்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இவாளுக்கு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இவங்களுக்கான என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியில் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? குரு பயிற்சியில் எல்லாத்தையும் அப்பட்டமாக நம்பப்படாது. டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிக்கணும். பண விஷயங்களில் நம்ம முதலீட்டை செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். ராஜாவாக இருந்தாலும் இருக்க செலவு பண்ணால் தீர்ந்துடுவான். அதனால் பணத்தை சரியாக வச்சுக்கணும். எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணுறான்னு பெருசாக எடுத்துக்கக்கூடாது, தொடச்சுட்டு போக வேண்டும். இந்த மாதிரி விட்டுவிட்டால் நல்லபடியான பலன்கள் உண்டு. சரி, இவங்க இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான எளிமையான வழிபாடு முறை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்? கொஞ்சம் எளிமை தாண்டி இருக்கும். மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடணும். எப்படி சார், இப்போ பழனி மாதிரி இருந்தால் விஞ்ச் இருக்குது, ரோப் கார் இருக்குது, அப்போ எளிமையாக இருக்கும். படியில் நடந்து போகணும், அது எளிமையாக இல்லையான்னு தெரியல, ஆனால் வேண்டுதலாக போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மலை கோயில் முருகன் பெருமான் வழிபாடு டாப்பாக இருக்கும். இவா நினச்சதெல்லாம் நடக்கும். சரி, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முருகர், மழை மேலே இருக்கிற முருகரை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடிக்கடி போக முயற்சி பண்ணுங்கள். அதான் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்கே, ஈஸியாக போயிட்டு வரலாம். கண்டிப்பாக போங்க, வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.